வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தென்காசியில் பன்னீர்செல்வத்திற்கு ராஜ மரியாதை கொடுத்த அதிமுகவின் தொண்டர்கள் சிறப்பு பரிசாக வாளையும் கொடுத்துள்ளார்கள். அதாவது அதிமுகவில் யாரை ஒதுக்கி வைத்தார்கள் என்று மக்களிடம் எடப்பாடி கூறிக்கொண்டிருக்கிறாரோ, தற்பொழுது அதற்கு பாட புகட்டும் விதமாக எடப்பாடிக்கு கொடுக்கின்ற மரியாதையை விட பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஊர் மக்கள் கொடுக்கின்ற மரியாதை தற்பொழுது மிகப்பெரிய அளவில் அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுக வெற்றி அடையும், அதில் எடப்பாடி இருக்க மாட்டார் என்பதை தெள்ளத் தெளிவாக பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் சுதந்திர போராட்ட வீரரான பூலித்தேவரின் 309வது பிறந்தநாளை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் அருகே உள்ள நெற்கட்டும் செவல் கிராமத்தில் உள்ள அவரது உருவ சிலைக்கு மாலை அணித்து மரியாதையும் செலுத்தியுள்ளார். இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வீரவாளும் பரிசாக வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவால் அதிமுக தொண்டர்களது நம்பிக்கைக்குரிய தலைமை வெற்றியடையும் என்றும், அந்த அதிமுகவில் எடப்பாடி இருக்க மாட்டார், எடப்பாடியின் ஆதரவாளர்கள் இருக்க மாட்டார்கள், கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கப்படுவார்கள் என்பதையும் தெள்ளத் தெளிவாக பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருந்தது மிகப்பெரிய அளவில் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல 10 தோல்விகள் அதிமுக தோல்வியடைந்ததற்கு எடப்பாடி என்ற ஒரே நபர்தான் காரணம், அவரது ஈகோதான் காரணம். ஒருங்கிணைந்த அதிமுகவால் எப்பொழுதோ அதிமுக அரியணை ஏறி இருக்கும். கடந்த மக்களவைத் தேர்தலிலும் 40 தொகுதிகளில் அதிமுகவும் கூட்டணி கட்சிகளும் வெற்றியடைந்திருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் வரட்டு கௌரவத்தின் காரணமாக அதிமுகவை தோல்வியடைந்த எடப்பாடிக்கு தான் முழுமையான பொறுப்பு. அவர் அதற்கான பதிலை கூறாமல் செயற்குழு கூட்டத்தை கூட்டி அவருடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான சிறப்பு தீர்மானங்களையும் ஏற்படுத்தி கொண்டார். எடப்பாடியால் எதுவும் பண்ண முடியாது, 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடையும் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுவதை பற்றி கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.